கரெக்டாக மாதம் பிறந்த உடனே ஒரு எஸ்எம்எஸ் வரும் பாருங்க, சேலரி கிரெடிட்டட்னு. அதை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு கிங் ஃபீல் வரும். ஆனால் அதே மாதம் 15ஆம் தேதி வந்துருச்சுன்னா பேங்க் பேலன்ஸை பார்க்குறதுக்கே ஒரு ஹாரர் மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம சேலரி கம்மியாக இருக்கிறது தான் பிரச்சனைன்னு. ஆனால் உண்மை அது இல்லை. நம்ம ஏர்ன் பண்ணுற மணியே நமக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது என்ன மிஸ்டேக், அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அப்பா அம்மா காலத்துலலாம் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும்னா காசு சேர்த்து வச்சு தான் வாங்குவாங்க. ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஐஃபோன் வந்தாலோ இல்லை அமேசானில் டிவி வாங்குறதுனாலோ நம்ம ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியே டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னா கேட்குறோம், இல்லை இஎம்ஐ எவ்வளோன்னு தான். நீங்கள் 50,000 சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஆனால் 5,000 இஎம்ஐயில் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனை வாங்குற அன்னைக்கு ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் அடுத்த 12 மாதத்துக்கு நீங்கள் தான் அதுக்கான இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும். மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்ன தெரியுமா? கையில் லேட்டஸ்ட் ஃபோன் இருந்தால் தான் மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்த்து மதிப்பாங்க. இது ஒரு பிக்கெஸ்ட் ட்ராப்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ் கல்ச்சர்லேயே ஊறி போன ஒரு விஷயத்த பார்ப்போம். அதுதான் ஃபங்க்ஷன்ஸ், காது குத்து, கல்யாணம், இல்லை ஒரு சின்ன விசேஷம்னா கூட 4 பேர் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்கங்கிறது தான். உங்கள் பட்ஜெட்டுக்கு மேலே 20,000க்கு ஒரு சேரீ எடுக்கிறதோ இல்லை கிராண்டாக ஒரு மஹால் புக் பண்ணுறதோ, அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்கள சாப்பிட்டுட்டு சாம்பாரில் உப்பு கம்மி, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் வாங்கின பர்சனல் லோன் வட்டியை கட்டுறது நீங்கள் தான். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இதை பற்றி. அந்த 4 பேர் உங்கள் இஎம்ஐயை கட்ட மாட்டாங்க. ட்ரெடிஷன் முக்கியம்தான், ஆனால் அதுக்காக உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடாது. இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தங்கம் மேலே எல்லாத்துக்குமே ஒரு தனி பாசம் இருக்குன்னு தான் சொல்லணும். தங்கம் வாங்குறது நல்லது தான், ஆனால் இப்போ அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம வாங்குற கோல்டு ஜுவல்லரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 லேக்குக்கு ஒரு செயின் வாங்குவீங்க, அதுக்கு மேலே செய்கூலி சேதாரம்னு 10 to 12 15% போயிடும். நீங்கள் கடையை விட்டு வெளியே வரும்போது 1 லேக் இருக்கிற அசெட்டு 85,000க்கு குறைஞ்சிடும். உங்களுக்கு ஜுவல்லரி போட பிடிக்கும்னா வாங்குங்க, ஆனால் அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினைக்காதீங்க. ரியலி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா டிஜிட்டல் கோல்டாவோ இல்லை சோவரின் பாண்ட் கோல்டாவோ வாங்குங்க. அதுலலாம் வேஸ்டேஜ் இருக்காது, எக்ஸ்ட்ரா வட்டி கூட கிடைக்கும். ஒரு பெரிய பக்கெட்டில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் தண்ணி நிற்குமா? நிற்காதுல்ல. அந்த மாதிரி தான் நம்ம மணியும். அந்த 50 ரூபா டெலிவரி சார்ஜ் ஃபார் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, நம்ம பார்க்குற 3 நாள் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனு, ஆஃபர்னு சொல்லிட்டு அன்னெசரியாக வாங்குகிற ஆன்லைன் ஷாப்பிங்கு, இந்த 3000 ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் அதோட வேல்யூ ஆல்மோஸ்ட் 30 to 40 lakhs வரும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். 24 hour ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆன்லைனில் ஒரு பொருளை பார்த்த உடனே ஆசை வரும் வாங்கலான்னு, இம்மீடியட்டாக பை நவ் கொடுக்காதீங்க. 24 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் யோசிப்பீங்க அது உண்மையாகவே நமக்கு தேவையா இல்லையான்னு. 2வதாக பார்த்தீங்கன்னா, பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதாவது சேலரி வந்த உடனே ஃபஸ்ட்டு இபி பில்லு, ரெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 10% மணியை எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. மீதி இருக்கிற மணியில் தான் மந்த்தை ரன் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மீதியை சேவ் பண்ணலாம்னு நினச்சா எண்ட் ஆஃப் த மந்த்து கையில் ஒன்றுமே நிற்காது. மிடில் கிளாஸாக இருக்கிறது ப்ரைடு தான், ஹார்ட் ஒர்க்கோட சைன் தான் அது. ஆனால் மற்றவங்களுக்காக உங்கள் பீஸை செல் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.